विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். யதீந்திர மத தீபிகால நாம் இன்னைக்கு 4வது கிளாஸை பார்க்க இருக்கோம். ஏற்கனவே 3 வகுப்புகள் நடந்திருக்கின்றன. இந்த பிரத்யக்ஷ அவதாரத்தில் 4வது வகுப்பு இது. நேற்றைக்கு பிரமாணத்துடைய லட்சணம் பார்த்தோம். பிரமாகரணம் பிரமாணம் என்பதாக பார்த்தோம். பிரமாயாக கரணத்துவம். பிரமாணா என்ன அப்படின்னால் யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா. ஞானம் பிரமான்னு சொன்னால் சுக்திகாயாம் இதம் ரஜதம் இது ஞானே அதிவியாப்தி. அதனால் விவகாரானுகுணம் ஞானம் பிரமான்னு சொன்னோம். அப்படி சொன்னாலும் பிராந்தி தசையில் சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது வியவஹ்ரியமானத்வாத் அந்த அதிவியாப்தியானது அப்படியே இருக்குன்னு சொன்னோம். அதனால் யதாவஸ்தித உள்ளதை உள்ளபடி என்று ஒரு பதப்பிரயோகம் பண்ணோம். அப்படி யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா அப்படின்னு சொன்னதுனால சம்சய ஞானம், அந்யதா ஞானம், விபரீத ஞானம் இதிலிருந்து நிவர்த்தியானது ஏற்படுகிறது. ஆகையினால பிரமா அப்படின்னா யதாவஸ்தித விவகாரானுகுணம் ஞானம் பிரமா. சாதகதமம் கரணம் அதிசயித்தம் சாதகம் சாதகதமம் இத்தியுச்சதே அப்படின்னு கரணத்துடைய லட்சணத்தையும் பார்த்தோம். அனதிகதார்த்த கந்திரு பிரமாணம் அப்படின்னு வேறு சில பேர் இப்படி சொல்லியிருக்காளே அப்படின்னா தத்தத்வாதிபிரேவ நிரஸ்தத்வாத் அந்தந்த வாதிகளே அதை நிரசனம் பண்ணபடினால அது அனாதரணீயம் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொன்னார். இதுக்கப்புறம் இன்றைய தினம் பிரமாணங்கள் 3 விதம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக பிரமாணங்கள் 3 விதம். அதில் பிரமாணத்தினுடைய லக்ஷண பரீட்சை இது 2த்தையும் பார்த்தாச்சு. இப்போது பிரத்யக்ஷ பிரமாணம் முதல் பிரமாணமாக இருக்கக்கூடியதான பிரத்யக்ஷ பிரமாணத்துடைய விஷயமாக இந்த அவதாரமானது ஆரம்பிக்கிறது. இந்த அவதாரத்தினுடைய பேரே பிரத்யக்ஷ அவதாரம் தான். நேற்று வரை பார்த்தது என்பது பூர்வ பேட்டிகை. முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார். இதிலிருந்து சாஸ்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரத்யக்ஷத்தை பற்றி விசாரம் செய்கிறார். இதிலிருந்து ஆரம்பிச்சு தானி பிரமாணானி பிரத்யக்ஷ அனுமான சப்தாக்கியானி 3 ஏவ. பிரமாணங்கள் 3 விதம். பிரத்யக்ஷம், அனுமானோ, சப்தம் என்பதாக பிரமாணங்கள் 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. 3 ஏவ அப்படின்னு இங்கே ஒரு ஏவகாரம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அந்த ஏவகாரம் அப்படின்னால் 3 தான் அப்படின்னு சொல்றதுக்காக. திரிவிதம் பிரமாணமிஷ்டம் ஏற்கனவே முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். பிரமாணங்கள் என்பது 3 கிடையாது. மற்றவர்கள் பல பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் விசிஷ்டாத்வைத வேதாந்திகள் 3 பிரமாணங்களை அங்கீகரிக்கின்றனர். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்பதாக 3 பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவைகள் மட்டும்தான் பிரமாணங்கள் என்பதை காண்பிப்பதற்காக அங்கு ஒரு ஏவகாரமானது சொல்லப்பட்டது. 3 ஏவ. மற்றவர்கள் எத்தனையோ பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே என்ன, அந்த பிரமாணங்கள் எல்லாமே இந்த பிரமாணத்திற்குள்ளே இந்த 3 பிரமாணங்களுக்குள்ளேயே அந்தர்பாவம் ஆகின்றன அப்படின்னு இந்த விஷயத்தை பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தது தான் இது மறுபடியும் இந்த பங்கிக்கான அர்த்தம். அது தானி பிரமாணானி
பிரத்யக்ஷ அனுமான சப்தாக்கியானி த்ரீன்யேவ. அத்திரனா இந்த இடத்துல, அதாவது பிரத்யக்ஷ அவதாரத்துடைய ஆரம்பத்தில் சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம் என்பதாக பிரத்யக்ஷத்துடைய லட்சணமானது சொல்லப்படுகிறது. சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம், சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷஸ்ய லட்சணம். இப்படி தலசார்த்தக்கியம் சொல்லணும். சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் அப்படின்னு 2 தளங்கள் இருக்கு இந்த பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணத்தை சொல்லும்போது. சாட்சாத்காரித்துவம் அப்படின்னால் நேரடியாக பார்க்கின்ற தன்மை. பிரமாகரணத்துவம் அப்படின்னால் பிரமைக்கு காரணமாக இருக்கக்கூடியதான தன்மை. அப்ப சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷஸ்ய லட்சணம். நேரடியாக பார்ப்பதாகவும் பிரமைக்கு காரணமாக இருப்பதாகவும் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம், லக்ஷண கடக தலானாம் தலசார்த்தக்கியன லக்ஷண சமன்வயா. அப்போ லக்ஷணத்தில் இருக்கக்கூடியதான தளங்கள் எல்லாத்தையும் சார்த்தக்கியம் பண்ணால் லக்ஷணத்துடைய சமன்வயமானது ஆகும். இப்போ 2 தளங்கள் இருக்கின்றன. சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம். அப்போ சாட்சாத்காரித்துவம்னு ஒரு தளம், பிரமாகரணத்துவம் அப்படின்னு 2வது ஒரு தளம். இப்போ இதில் சாட்சாத்காரித்துவம் இருக்கட்டும், பிரமாகரணத்துவம் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கணும். சாட்சாத்காரித்துவம் பிரத்யக்ஷஸ்ய லட்சணம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணால் பார்ப்பது என்பது பிரத்யக்ஷத்துடைய லட்சணம். ஓ, சுக்தின் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு, அல்லது பீதசங்கா அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்படுறது. சுக்தியை பார்த்து இது வெள்ளி என்று தெரிவதான ஒரு அறிவு. பீதசங்கா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியதான சங்கு என்பதாக ஒரு அறிவு. இப்போ இது 2மே பிரமை இல்லை, பிரமமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கண்ணால் நேரடியாக பார்த்தல் என்பது அங்கு இருக்கின்றது. அப்போ கண்ணால் நேரடியாக பார்த்தல் என்பதை பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணமாக கொண்டால் சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இதி ஞானே ஏவம் பீதசங்கா இதி ஞானே ச அதிவியாப்திர் பவதி. ஏன் பிரமதசையிலையும் பிரமஸ்தலத்திலையும் நாம் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதான காரணத்தினாலே, இப்போ கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளுதல் என்பதை மட்டும் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணமாக கொண்டால், கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளுதல் என்பது எப்படி பிரமாஸ்தலத்தில் இருக்கோ அதே மாதிரி பிரமஸ்தலத்திலையும் இருக்கும். ஆகையினால துஷ்டேந்திரிய ஜன்ய வியாவிருத்தி அர்த்தம், துஷ்டேந்திரியம் பீதசங்கான்றது என்னது? நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய தோஷத்தினாலே ஏற்படக்கூடியது. என் கண்ணில் தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை கொண்டு நான் பார்க்கிறேன். மஞ்சள் காமாலை என்பதான ஒரு தோஷம், மஞ்சள் காமாலை என்கின்றதான ஒரு தோஷம் இருக்கின்றபடியினால் அந்த தோஷத்தை கொண்டு நான் சங்கை பார்த்தால் வெள்ளை நிறத்தில் தெரிய வேண்டியதான சங்கு அடியனுக்கு மஞ்சள் நிறத்திலே தெரியும். அப்போது என் கண்ணில் தான் தோஷமே தவிர பிரத்யக்ஷத்தில் தோஷம் இல்லை. இப்போது பிரத்யக்ஷத்தில் தோஷம் இல்லாதபடியினால் சாட்சாத்காரித்துவம் அப்படின்றது கண்ணால் நேரடியாக பார்த்தல் என்பது பிரமஸ்தலே அதிவியாப்திர் பவதி. அதை வாரணம் பண்ணுறதுக்காக பிரமாகரணத்துவம் அப்படின்ற ஒரு தளத்தை அங்கே சேர்த்தோம். இப்போ பிரமாகரணத்துவம்ன்ற தளம் சேர்த்தால் சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் அப்படின்னு சொன்னால் பீதசங்ககான்ற இடத்துலையோ அல்லது சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்ற இடத்துலையோ தோஷம் அதிவியாப்திக்கு ஏற்படாது. ஏன்? அது பிரமா இல்லை, அதெல்லாம் பிரமம். பிரமா அப்படின்றதுல இந்த தோஷம் இல்லை, பிரமா அதெல்லாம் பிரமம். பிரமமாக இருக்கிறபடியினால
அந்த இடங்களிலே தோஷங்களானது ஏற்படுகிறது. இப்போ பிரமையா இருந்தால் இந்த அதிவியாப்தியானது வாரணம் செய்யப்பட்டது. சரி, இப்போ ரெண்டாவது தளத்துக்கு வருவோம். பிரமாகரணத்துவம் மட்டுமே போருமே. பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லக்ஷணம் அப்படின்னு சொல்லுங்க. சாட்சாத்காரித்துவம்ன்றது வேண்டாமே அப்படின்னு கேட்டால் அனுமானாதிஷு அதிவியாப்தி. அனுமானாதிகள் அனுமான பிரமாணமாக இருக்கட்டும் அல்லது சப்த பிரமாணமாக இருக்கட்டும், இவைகள்லையும் பிரமாகரணத்துவம் இருக்குது. இப்போது பிரமாணத்தினுடைய லட்சணம் என்ன? பிரமாகரணத்துவம் பிரமாணத்து லட்சணம். இப்போது எப்படி பிரத்யக்ஷ பிரமாணத்தில் பிரமாகரணத்துவம் இருக்கின்றதோ அதுபோல அனுமான பிரமாணத்திலையும் சரி சப்த பிரமாணத்திலையும் சரி பிரமாகரணத்துவம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அனுமானாதிகளில் வியாவிருத்தியை காண்பிப்பதற்காக, அனுமானாதிகளில் இருக்கக்கூடிய அதிவியாப்தியை போக்கடிப்பதற்காக சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷஸ்ய லக்ஷணம் அப்படின்னு சொன்னோம். இப்போ சாட்சாத்காரித்துவம்னு போட்டபடினால கண்ணால் நேரடியாக பார்த்தல் அப்படின்றது அனுமானாதிகளில் இல்லை. அனுமானம் என்பது ஊகித்து தெரிந்து கொள்வது, சப்தம் என்பது வாக்கியத்தினால் ஏற்படக்கூடியதான அறிவு. கண்ணால் பார்த்தல் என்பது அனுமானத்திலையும் இல்லை சப்தத்திலையும் இல்லை என்கின்றபடியினால சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷஸ்ய லக்ஷணம் என்பது சித்தமாயிடுச்சு இந்த இடத்துல. இப்போ பங்கி பாருங்க. அத்திர சாட்சாத்காரி பிரமாகரணம் பிரத்யக்ஷம் அனுமானாதி வியாவிருத்தியர்த்தம் சாட்சாத்காரி இதி. அனுமானாதிகளில் இருக்கக்கூடிய அதிவியாப்தியை போக்கடிப்பதற்காக சாட்சாத்காரித்துவம் அப்படின்ற தளம் சேர்த்தம். சாட்சாத்காரின்னு இருக்கக்கூடிய முதல் பதம். துஷ்டேந்திரியஜன்ய வியாவிருத்தியர்த்தம் பிரமா இதி. துஷ்டேந்திரியஜன்ய வியாவிருத்தியர்த்தம் சாட்சாத்காரித்துவம் நல்ல விஷயங்கள்லையும் இருக்குது, சாட்சாத்காரித்துவம் தவறான விஷயங்கள்லையும் இருக்குது. பீத்தசங்கா இது மாதிரியான தவறான விஷயங்கள்லையும் இருக்குது. ஆகையினால துஷ்டேந்திரிய ஜன்ய வியாவிருத்தியர்த்தம் பிரமா இதி, அதாவது பிரமாகரணத்துவம் என்கின்றதான பதத்தையும் சேர்த்தோம். அப்படிப்பட்ட பிரத்யக்ஷமானது சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் என்று சொல்லக்கூடியதான பிரத்யக்ஷமானது, லக்ஷணத்தை உடையதான பிரத்யக்ஷமானது இரண்டு விதம். நிர்விகல்பக சவிகல்பக பேதாத். இது ரொம்ப பெரிய விசாரம். இந்த யதீந்திரமலை தீபிகையை பொறுத்த வரைக்கும் நாம் சாமான்யமாக தெரிஞ்சுக்கலாம். எம்பெருமான் சங்கல்பத்திலையும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்திலையும் மேலும் மேலும் இந்த காரியம் விக்னமில்லாமல் நடைபெற்றால் அடுத்து வரக்கூடிய கிரந்தங்களை நாம் பார்க்கும் பொழுது விஸ்தாரமாக நிர்விகல்பகம் சவிகல்பகம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாமான்யமாக இந்த அர்த்தத்தை அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். பிரத்யக்ஷம் ரெண்டு விதம். நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சவிகல்பக பிரத்யக்ஷம் அப்படின்னு ரெண்டு விதம். இப்போ நிர்விகல்பக பிரத்யக்ஷம் என்றால் குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம் என்பது நிர்விகல்பக பிரத்யக்ஷத்துடைய லட்சணம். சவிகல்பக பிரத்யக்ஷம் அப்படின்னால் சப்பிரத்யவமருஷம் குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட த்விதீயாதி பிண்ட கிரகணம் அப்படின்றது சவிகல்பகத்துடைய லட்சணம். இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இப்போ ஒரு சிலர் தெரிவிக்கிறார்கள், உற்பன்னம் திரவியம் க்ஷணம் அகுணம் நிஷ்கிரியஞ்ச திஷ்டதி அப்படின்னு சொல்றார். உண்டானதான திரவியமானது ஒரு க்ஷணம் அகுணம் நிஷ்கிரியம் ச திஷ்டதி, குணம் இல்லை கிரியை இல்லாமையும் அது இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் சில பேர். நையாயிக்க நியாய வைசேஷிகர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல் பார்க்கின்றதான ஒரு பிரத்யக்ஷம். இப்போது இந்த பேனா இருக்குது, இது ஒரு திரவியம். இந்த திரவியத்தை நான் பார்க்குறேன். பார்க்கும் பொழுது எனக்கு குணம் தெரியறது,
குணம்னா ஏதோ ஒன்று ரூபம், ரூபந்தான் குணம் இல்லையா? இது ஒரு சில்வர் கலரில் இருக்குது அப்படின்ற ஒரு ரூபம். சம்ஸ்தா அப்படின்னா இதனுடைய ஆகாரம் தெரியறது எனக்கு. அதனுடைய லேகனி அப்படின்னா லேகனீத்துவம் அப்படின்ற ஜாதி தெரியறது. கிரியை தெரியறது, எதற்காக இதை நான் உபயோகிக்கின்றேன் அப்படின்ற, எதற்காக இது உபயோகிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கிரியை தெரியறது. அப்போது முதல் ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் தெரியாது என்று ஒரு சிலர் தெரிவித்த பொழுது குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம். குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட, குணோ சம்ஸ்தா ஜாதி கிரியே ஆகாரங்கள் இவைகள்லாம் கூடியதான ஒரு வஸ்துவானது முதலில் என்னால் கிரகிக்கப்படுகிறது. இந்த பேனாவை நான் முதல் பார்க்கும்பொழுது இவைகளுடன் கூடியதாக இந்த பேனாவை நான் பார்க்கின்றேன். இது நிர்விகல்பக பிரத்யக்ஷம். சவிகல்பக பிரத்யக்ஷம்னா இரண்டாவது முறை இந்த பேனாவை நான் பார்க்கும் பொழுது அதே முன்னாடி தெரிந்ததான குணம் சம்ஸ்தா ஜாதி கிரியை இவைகளுடன் சேர்ந்தே பார்ப்பதனால் லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பேனாக்களுமே குணசம்ஸ்தானாதி விசிஷ்டமாகத்தான் இருக்கும் என்று நான் முடிவுக்கு வரேன். முதல்ல அந்த விகல்பம் இல்லை, ரெண்டாவதுல அந்த விகல்பம் இருக்கு. முதலில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த பேனால மட்டும்தான் குணசம்ஸ்தானாதி விசிஷ்டமா தெரிஞ்சுது. இரண்டாவது முறை நான் பார்க்கும் பொழுது எல்லா இது போன்று இந்த பேனாலையும் இதெல்லாம் இருக்கு, இது போன்று இருக்கக்கூடியதான எல்லா பேனாக்கள்லையுமே இந்த மாதிரியான குணசம்ஸ்தானாதி விசிஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். இதுதான் நிர்விகல்பகம் சவிகல்பகம் அப்படின்றதுடைய பேதம் இந்த யதீந்திரமத தீபிகையில் இருக்கிற வரைக்கும். அப்போது குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட பிரதம பிண்ட கிரகணம் சப்பிரத்யவமரிஷம் குணசம்ஸ்தானாதி விசிஷ்ட த்விதியாதி பிண்ட கிரகணம் அப்படின்னு பார்த்தோம். உபயவிதம் அப்படி ஏதத் விசிஷ்ட விஷயமேவ அப்படின்னு அடுத்த பங்கி. இது நிர்விகல்பகமாக இருக்கட்டும் சவிகல்பகமாக இருக்கட்டும், விசிஷ்டமாக ஒரு பொருளை ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டும்தான் இது போன்றதோட பிரத்யக்ஷத்தினுடைய விபாகங்கள்லாம் ஏற்படும். சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்ன பௌத்த சித்தாந்தத்தில் இது ஏற்படாது. அதே மாதிரி சர்வம் மித்யா அப்படின்னு சொன்னதான அத்வைத சித்தாந்தத்திலையும் இது ஏற்படாது. அவர்கள் வியாபகாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட சர்வம் மித்யான்னு சொல்லிட்டு இதில் நிர்விகல்பக பிரத்யக்ஷத்தில் இதெல்லாம் நான் பார்க்கிறேன், சவிகல்பக பிரத்யக்ஷத்தில் இதெல்லாம் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதே வியர்த்தம். அதனால் உபயவிதம் அப்படி ஏதத் விசிஷ்ட விஷயமேவ, விசிஷ்டமாக ஒரு பொருளை அங்கீகரித்தால் மட்டுமே இதெல்லாம் ஏற்படும். அவிசிஷ்ட கிராகினா ஞானசிய அனுபலம்பாத்து அனுபவத்தேஷ்ட. சரி, விசிஷ்டம் ஒரு வஸ்துவே இல்லாமல் இதையெல்லாம் அங்கீகரிக்க முடியுமான்னா ஞானசிய அனுபலம்பாத்து, ஞானமே ஏற்படாது. வஸ்து அவலம்பிய ஞானம் பிரவருத்தம் நது ஞானம் அவலம்பிய வஸ்து பிரவருத்தம். வஸ்துவை பார்த்து இந்த ஞானமானது எனக்கு ஏற்பட்டது. இயம் லேகனி, இயம் லேகனி அப்படின்னு ஒரு ஞானம். இந்த ஞானம் எனக்குள்ள வந்து இந்த வஸ்துவை எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ ஞானசிய அனுபலம் பார்த்து அனுபவத்தேஷ்ட. சரி, இதுவரைக்கும் பிரத்யக்ஷத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம். பிரத்யக்ஷத்தினுடைய துவைவித்தியம், அதாவது சாட்சாத்காரித்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லட்சணம்னு பார்த்தோம். பிரத்யக்ஷத்தினுடைய துவைவித்தியம்னா நிர்விகல்பக பிரத்யக்ஷம் சவிகல்பக பிரத்யக்ஷம் பார்த்தோம். அதனுடைய லட்சணங்களையும் பார்த்தோம். பிரத்யக்ஷத்தை எப்படி கிரகிக்கிறது, கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்றத எப்படி கிரகிப்பது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இல்லையோ, அதற்கு தெரிவிக்கிறார் கிரகண பிரகாரஸ்து, பிரத்யக்ஷ கிரகண பிரகாரஸ்து அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷத்தை கிரகிக்கக்கூடியதான தன்மை. ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன. இந்த சயுஜ்யதேன்ற பதத்தை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கலாம்.
ஆத்மா மனசா சயுஜ்யதே, மன இந்திரியேன சயுஜ்யதே, இந்திரியம் அர்த்தேன சயுஜ்யதே, ததா பிரத்யக்ஷம். இதுவும் நமக்கு தர்க்க சங்கிரகத்தில் தெரிந்ததான ஒரு விஷயம்தான். ஆத்மா மனசா சயுஜ்யதே, மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம் என்பதும் சுலபமாக நமக்கு தெரிந்ததான ஒரு விஷயம். ஆத்மா மனசா சயுஜ்யத்தை, நான் ஒரு பொருளை பிரத்யக்ஷத்தினால அறிய வேண்டும் அப்படின்னால் என்னுடைய ஆத்மா என்னுடைய மனதோடு சேருகிறது. மன இந்திரியேன, மனசானது இந்திரியத்தோடு சேருகிறது. இந்திரியமானது அர்த்தத்தோடு சேருகிறது. அர்த்தம்னா வஸ்துன்னு அர்த்தம், அர்த்தம்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். வஸ்து இந்திரியமானது அர்த்தத்தோடு சேருகிறது. எது அர்த்தம்? இது அர்த்தம். இப்போ ஆத்மா மனசா சயுஜ்யது, இயம் லேகனி அப்படின்னு சக்ஷுரிந்திரியஜன்ய விஷயக்க பிரத்யக்ஷமானது எனக்கு ஏற்படுறது. இது பேனா என்று கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பிரத்யக்ஷமானது எனக்கு ஏற்பட்டிருக்கு. அது எப்படி ஏற்பட்டது? என்னுடைய ஆத்மா என்னுடைய மனதிற்கு தெரிவித்தது அங்கே பேனா இருக்கின்றது என்று. மனசு இந்திரியத்துக்கு தெரிவித்தது அங்கே பேனா இருக்கு அப்படின்னு. உடனே சக்ஷுரிந்திரியம் என்ன பண்ணித்து? அர்த்தத்தோடு சேர்ந்தது. அப்போ ததா பிரத்யக்ஷம் இயம் லேகனி அப்படின்ற பிரத்யக்ஷமானது ஏற்படுகிறது. சரி, ஏன் இந்திரியங்கள் இதை காண்பிச்சு கொடுக்கணும்? ஆத்மாவால் அறிந்து கொள்ள முடியாது, நேரடியாக கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது ஆத்மா கிடையாது. மனசுக்கு இருக்கலாமோ இல்லையோ? மனசுக்கு இருக்கமோ இல்லையோ? மனசா ஜானாமி அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ? என் மனசுக்கு தெரிஞ்சுது அப்படின்லாம் விவகாரம் இருக்கோ இல்லையோ? மனசுக்கு சொல்லலாமோ இல்லையோ? மனசே தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ? எதுக்கு இந்திரியம்? சக்ஷுரிந்திரியம் எதுக்கு அப்படின்னால், இந்திரியானாம் பிராபிய பிரகாசகாரித்துவ நியமாத். இந்திரியங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்டதான ஒரு தன்மையானது இருக்கிறது. எப்படிப்பட்டதான தன்மை? பிராபிய வஸ்துனாம் பிரகாசகாரித்துவ நியமாத். பிராபிய வஸ்துக்களாக இருக்கோ இல்லையோ? அதாவது அடையப்பட வேண்டியதான வஸ்துக்களை, அடையப்பட்டதான வஸ்துக்களை பிரகாசப்படுத்தி காட்டித்தருதல், வெளிப்படுத்தி காட்டித்தருதல் அப்படின்ற ஒரு தன்மை எதுக்கு இருக்கு? இந்திரியங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பிராபிய வஸ்துனாம் பிரகாசகாரித்துவ நியமாத் அப்படின்ற ஒரு தன்மை. இதுக்கு ஆத்மா மனசா சயுஜ்யதே, மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம் அப்படின்றதுக்கு அவர் சமன்வயப்படுத்துகிறார், உபபாதனம் பண்ணுறார். கிரந்த கர்த்தாவே கட்டாதி ரூபார்த்தஸ்ய சக்ஷுராதி இந்திரியஸ்ய ச சன்னிகர்ஷே சதி அயங்கடஹ இதி சாக்ஷுஷ ஞானம் ஜாயதே. கட்டாதி ரூபார்த்தஸ்ய, கட்டாதி ரூப அர்த்தஸ்ய, கடம் என்ற சொல்லுடைய கடம் என்றதான பொருளுக்கு சக்ஷுராதி இந்திரியஸ்ய ச, சக்ஷுஹு என்று சொல்லக்கூடியதான இந்திரியங்களுக்கும் சன்னிகர்ஷே சதி, ஒரு சன்னிகர்ஷமானது சேர்க்கை என்பது ஏற்பட்டால் அயங்கடஹா என்று சாக்ஷுஷ ஞானம் ஜாயதே, கண்ணால் பார்த்து அறிதல் என்கின்றதான ஞானமானது உண்டாகிறது. நான் இந்த ரூமில் உட்கார்ந்துட்டு பக்கத்து ரூமில் கடம் இருந்ததுன்னா அப்போ சாக்ஷுஷ ஞானம் வராது. ஏன்னா கட்டாதி ரூப அர்த்தஸ்ய சக்ஷுராதி இந்திரியஸ்ய சன்னிகர்ஷே சதி, அங்கே சன்னிகர்ஷம் இல்லை. சன்னிகர்ஷம் இல்லாதபடியினால அயங்கடஹா இது சாக்ஷுஷ ஞானம் ந ஜாயதே. ஆனால் இந்த ரூமில் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கடம் இருந்தால் அப்போ சக்ஷுராதி இந்திரியஸ்ய சன்னிகர்ஷே சதி அயங்கடஹா இது சாக்ஷுஷ ஞானம் ஜாயதே, சாக்ஷுஷ ஞானமானது ஏற்படும். ஏவமேவ ஸ்பார்ஷன பிரத்யக்ஷாதயோபி, தொடு உணர்ச்சி. கண் இருக்கிறவர் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்கிறார், கண் இல்லாதவர் என்ன பண்ணுவார்? அப்போ அந்த தொடு உணர்ச்சிக்கு சொல்றார். இதே மாதிரி கிரகண பிரகாரம் எப்படி சக்ஷுரிந்திரிய ஜன்ய விஷய பிரத்யக்ஷத்திற்கு கிரகண பிரகாரத்தை தெரிவித்தோமோ அதுபோலவே இந்த ஸ்பார்ஷன பிரத்யக்ஷத்திற்கும் இதே மாதிரியான கிரகண பிரகாரத்தை தெரிவிக்கணும். திரவிய கிரகணே சயோகா சம்பந்தா. இது நாளைக்கு பார்ப்போம். இந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே இப்போ இப்படியே கூட ஒரு 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 கட்டமாக போகணுன்றதுனால கேட்குறவாளுக்கு
சுலபமாக இருக்கணும், அதே சமயத்தில் போர் அடிக்காமையும் இருக்கணும். ஏன்னா வேதாந்தம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். வேதாந்த சாஸ்திரத்தை வாசிக்கும் பொழுது பிரகரணத்திலேருந்து நாம் வாசிக்கிறோம். முதல்லையே 1 மணி நேரம் பாடங்கள், 50 நிமிஷம் பாடம் அப்படின்னா இருந்தால் கொஞ்சம் கேட்குறவாளுக்கு விஷயத்தில் ருச்சி ஏற்படும். ஆகையினால அடியன் என்ன பண்ணுறேன், 25 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கட்டமாக, 25-30 நிமிஷங்கள்னு இல்லை, ஒரு கட்டமாக அடியன் இந்த விஷயங்களை இங்கே தெரிவிக்கிறேன். கேட்குறவாள் எல்லாரும் ஸ்ரத்தையாக கிரந்தத்தை வச்சுட்டு கேட்கணும். அடியனுடைய பிரார்த்தனை. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடியனுக்கு தெரிவிக்கலாம். அடியன் எப்பொழுதும் நான் இதில் அடியனுடைய இமெயில் ஐடியும் குறிப்பிடுறேன். அந்த இமெயில் ஐடிக்கு அடியனை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த சந்தேகம் இருந்தாலும் அடியனை கான்டாக்ட் பண்ணலாம். அடியன் அந்த சந்தேக நிவர்த்தியை பண்ணுறேன். இது அடியங்களுடைய வித்தியார்த்திகளுக்காக ஆரம்பித்ததான ஒரு கிரமம். இந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அடியன் நான் பொது வெளியில் வெளியிடுறேன். இது எல்லாத்தையும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடியன் தமிழில் ஒரு புஸ்தகமாகவும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பரீட்சை எழுதுகிறவாளுக்காக தனித்தனியாக நோட்ஸ் எல்லாமும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் சென்று அடையணும் அப்படின்றதுக்காக காலக்ஷேப இதர கிரந்தங்கள் இருக்க, கிரந்த சதுஷ்டயத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களை நாம் இந்த ஆன்லைன் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியாக ஒரு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு இன்புற வேணுமாய் எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.